Hello dear children, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய 6th லெசனுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மை ஃபர்ஸ்ட் டைரி அப்படின்ற லெசனுக்கான ஆன்சர்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ்னு ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அன்பு அந்த ஃபிஷ் அப்படின்ற ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங். எவ்ரி சண்டே ஹி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மதன் went to catch fish. They usually used dhoti as a net. They also used fishing rods with earthworms as bait to catch fish. அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு அன்பு வாஸ் குட் அட் டேஷ்னு கொடுத்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங், ஃபிஷிங், சைக்கிளிங்னு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா ஃபிஷிங். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ வென்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் மதன் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் இருக்கா. ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட் வென்ட் வித் அன்பு டு கேட்ச் ஃபிஷ் அப்படின்ற இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டிக் த சென்டென்ஸ் இட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நாட் கரெக்ட், இட்ஸ் இஸ் ராங் சென்டென்ஸோ அதை தான் நம்ம டிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எவ்ரி சண்டே அன்பு வென்ட் ஃபிஷிங். ஹி யூஸ்ட் சாரி அஸ் a net. He also used a fishing rod to catch fish னு கொடுத்துருக்காங்க. ஓகே, he used a saree as a net அப்படின்றது தான் நமக்கு ராங் ஆன்சர். ஏன்னா என்னது he used இது வந்து தோட்டி தான் அவங்க நெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் தோட்டி ஆஸ் அ நெட். ஸோ சாரி ஆஸ் அ நெட் அப்படின்றது ராங். ஸோ அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் கொஷின் ஃபார் தி கிவன் சென்டென்ஸ். இங்கே அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷிங் அப்படின்ற சென்டென்ஸ்க்கான கரெக்ட் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டிட் அன்பு கேட்ச் ஃபிஷ், வாட் வாஸ் அன்பு குட் அட், ஹூ வாஸ் அன்புஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு எது வந்து கரெக்ட், எந்த கொஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் அன்பு குட் அட் அப்படின்றதுக்கு தான் அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷிங்ன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நமக்கு கரெக்டான கொஷின். ஸோ வாட் டிட் அன்பு யூஸ் அஸ் அ பைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. They also used fishing rods with earthworms as a bait to catch fish. So அன்பு used fishing rods with earthworms as a bait அப்படின்னு இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next one பார்த்திங்க அப்படின்னா on a Sunday they caught only 3 little fish. The fish were very small, so they decided to grow those fish at home. Anbu put them in a jar with water. The fish swam here and there. Anbu saw them. He thought that the fish were hungry. He dropped earthworms into it. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹவு மெனி ஃபிஷ் டிட் தே கேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு தே காட் ஒன்லி 3 ஃபிஷ்னு இருக்கா. ஸோ 3 அப்படின்றத இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வென் டிட் தே கேட்ச் த ஃபிஷ் அப்படின்னா தே ஆன் சண்டே தான் தே காட் த ஃபிஷ். ஸோ சண்டே அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னா தே காட் 3 பிக் ஃபிஷ், தே காட் 4 ஸ்மால் ஃபிஷ், தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம் அப்படின்னா தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம் அப்படின்றத கரெக்ட். பிகாஸ் தே காட் 3 லிட்டில் ஃபிஷ் தான் இங்கே பிக் ஃபிஷ்னு இருக்கனால இதுவும் ராங்கு. 4 ஸ்மால் ஃபிஷ் இருக்கிறதும் ராங்கு. தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம் அப்படின்றத கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் டிக் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு அன்பு அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் காட் 3 லிட்டில் ஃபிஷ். காட்ன்றது தான் நமக்கு அண்டர்லைன் பண்ணி கேட்டிருக்காங்க. காட்கான ஆப்போசிட் வேர்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. காட் அப்படின்றதுக்கு காட் கேப்சர்டு இதெல்லாம் வந்துட்டு சின்ன மாதிரி வரும். அதோட மீனிங்ஸ் தான் காட் கேப்சர்ட்லாம். ஸோ காட்னா வந்துட்டு பிடிக்கிறது, அதுக்கான ஆப்போசிட் வந்துட்டு நமக்கு த்ரூனா தூக்கி போடுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு why did Anbu drop the earthworms into the jar னு கேட்டிருக்காங்க. The earthworms will clean the jar. Anbu thought that the fish were hungry. The earthworms will play with fish அப்படின்றதுல இது என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா Anbu thought the fish were very hungry. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பேரா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா next morning only 2 fish were in the jar. One fish fell down on the floor. So Anbu was very sad. His father bought a new fish tank. Anbu changed the fish to the tank happily. இதுலேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, how many fish did he see in the jar அப்படின்னா 1 fish வந்துட்டு it fell on the floor and died. So remaining 2 தான் he saw. So 2 is the correct answer. Which sentence is correct அப்படின்னா he saw only 3 fish in the jar. Anbu was happy to see the fish on the floor. Anbu's father brought a new fish tank அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Anbu's father bought a new fish tank அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் பாட் அப்படின்னா பாட் அப்படின்றதுக்கான பாட்னா என்னது வாங்குறது. ஸோ பை பண்ணுறதுக்கான பை அப்படின்றதுனா என்னது பாஸ்ட் இஸ் த பாட். ஸோ இதுக்கான ஆப்போசிட் என்னது அப்படின்னா சோல்டு, செல் பண்ணுறது. செல்லோட ஆப்போசிட் தான் பாஸ்ட் இஸ் த சோல்டு. ஸோ பை காட் இதெல்லாம் வந்து சினோனிம் வரை வரும் பாட்டுக்கு, அதாவது மீனிங். ஸோ சோல்டு அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்போசிட். விச் ஒன் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ் 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த டேங்க் அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கான கரெக்ட் கொஸ்டின் என்னது, வேர் டிட் அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். வேர் டிட் அன்பு சேஞ்ச் த ஃபிஷ், அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த ஃபிஷ் டேங்க். நெக்ஸ்ட் வேர் ஆல் த ஃபிஷ் அலைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. No, all the fish were not alive. One fish fell down on the floor and died. நீங்கள் இது மட்டும் எழுதினா கூட போதும். No, all the fish were not alive னு எழுதினா கூட போதும். எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். One fish fell down on the floor and died அப்படின்ட்டு மீனிங் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் the next day one more fish also died. It floated on the top. He started crying. Anbu's father said nature is their home. So Anbu let it free in the pond. Then Anbu and Madan bought a packet of puffed rice. They fed the fish. Feeding fish was their new hobby. Take the correct answer. Why did the fish float on the top?
because it was dead அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் who said nature is their home. who said nature is the home னா இங்கே பாருங்க என்ன இருக்கு, Anbu's father said nature is their home. so Anbu's father is the right answer. next one பார்த்தீங்க அப்படின்னா where did Anbu let the fish அப்படின்னா he let the fish in the pond is the right answer. what is their new hobby அப்படின்னா feeding fish is their new hobby. what do they feed the fish with அப்படின்னா they fed the fish with puffed rice is the correct answer. next வந்து read the sentences, write the story in the correct order. சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணோம், அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அன்பு வாஸ் குட் அட் ஃபிஷ்ஷிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன் வரும். நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சென்டென்ஸ் ஆன் எவ்ரி சண்டே Anbu and his friend Madan went to catch fish is second sentence வரும். நெக்ஸ்ட் தேர்டு Anbu grew the fish in the tank தேர்ட் வரும். the 2 fish were dead fourth one. next fifth sequence என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Anbu understood that nature is their home. next one Anbu's father asked him to leave the fish in the pond sixth வரும். next one பார்த்தீங்கன்னா Anbu fed puffed rice to the fish வரும். next one லாஸ்ட் என்ன வரும், feeding fish was their new hobby அப்படின்றது லாஸ்ட் ஒன் வரும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். Anbu was good at fishing. on every Sunday Anbu and his friend Madan went to catch fish. Anbu grew the fish in the tank. 2 fish were dead. Anbu understood that nature is their home. Anbu's father asked him to leave the fish in the pond. Anbu fed puffed rice to the fish. Feeding fish was their new hobby. இந்த சென்டென்ஸ் தான் நமக்கு கரெக்டான சீக்வன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் யூஸிங் அண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஐ சி அ கிங் அண்ட் அ குயின் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கொடுத்துருக்கிற பிக்சர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, பேட் அண்ட் பால் இருக்குது. ஸோ ஐ சி அ பேட் அண்ட் அ பால் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, லாக் அண்ட் கீ இருக்குது. ஸோ ஐ சி அ லாக் அண்ட் அ கீ. நெக்ஸ்ட் ஐ சி அ கேட் அண்ட் அ மவுஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா complete the sentence with or and கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, would you like to eat பொங்கல் dash பூரி for breakfast கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினாவே மோஸ்ட்டாக என்ன வரும், ஆர் தான் வரும். ஸோ பொங்கல் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸ். ஸோ சாய்ஸ் வேறு சாய்ஸ் லைஸ் தேர் வில் யூஸ் ஆர். So would you like to eat pongal or puri for breakfast? She likes to play both basketball and tennis. இங்கே வந்துட்டு both இருக்குது அப்படின்னா ஸோ போத் வந்து மோஸ்ட்டாக வில் யூஸ் அண்ட் ஒன்லி. பேஸ்கெட்பால் அண்ட் டென்னிஸ் ரெண்டுமே அவங்களுக்கு விளையாட பிடிக்கும். ஸோ ராணி வென்ட் டு த பீச் வித் ஹர் மாம் அண்ட் டேட். ரெண்டு பேர் கூட போனாங்க. இஸ் இட் அ கேட் டேஷ் அ கப் கொஸ்டினாவே நமக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ டவுட் இருக்குது, கேட் ஆர் அ டாக் அப்படி, கேட் ஆர் அ கப் அப்படின்ட்டு ஒரு டவுட். ஸோ ஆர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மீனோ ஹேஸ் அ ரேபிட் டேஷ் அ கேட் ஆஸ் ஹர் பெட்ஸ். ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட பெட்ஸாக வச்சுருக்காங்க. என்னது ரெண்டுமே வச்சுருக்கனால போத் ரேபிட் அண்ட் கேட் இஸ் ஹர் பெட்ஸோ அண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் அண்ட் ரைட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் லிங்கர். இதில் இருக்க எந்த சென்டென்ஸ்க்குலாம் லிங்கர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அந்த சென்டென்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறோம். மனோ வென்ட் டு த பார்க் அண்ட் பிளேட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் லிங்கர் தான், அண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். மனோ வென்ட் டு த பார்க் அண்ட் பிளேட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர் டு யூ லைக் டு கோ பீச் அண்ட் சினிமா. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருக்கோம். வேர் டு யூ லைக் டு கோ பீச் அண்ட் சினிமா வரும், நோ என்ன வரணும், ஆர் சினிமா. பீச் ஆர் சினிமா. வேர் டு யூ லைக் டு கோ பீச் ஆர் சினிமா அப்படி தான் இருக்கும் கொஷின் நம்ம எப்பயுமே ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே அண்ட் இருக்கனால இது ராங், இதுதான் கரெக்ட். ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டூ யூ லைக் டு ஈட் தோசை ஆர் பொங்கல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை ஆஸ்கிங் ஏ கொஸ்டின் யூசிங் ஆர். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். டூ யூ லைக் டு ஈட் தோசை ஆர் பொங்கல் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ராஜன் ஹேஸ் அ கேட் அண்ட் அ டாக் ஹேஸ் ஹிஸ் பெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ரெண்டுமே அவங்க பெட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். we have taken and write this, we have taken and written this. Rajan has a cat and a dog as his pets அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ரோசி went to the shop or bought toys to play. கடைக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாய்ஸ் பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள எது பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கே ஆண்ட் வராது, சாரி ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் வராது, ஆண்ட் தான் வரும். ரோசி வென்ட் டு தி ஷாப் அண்ட் பாட் டாய்ஸ் டு ப்ளே அப்படின்றதா வரணும். ஸோ திஸ் ராங் சென்டென்ஸ், இது எழுத தேவையில்ல. வி நீட் டு வாக் ஃபாஸ்ட் அண்ட் வி வில் மிஸ் த பஸ். இது ஆக்சுவலாக ஆப்போசிட் மீனிங்காக. வி நீட் டு வாக் ஃபாஸ்ட் என்னது இல்லைன்னா ஆர் வி வில் மிஸ் த பஸ். வேகமாக நடக்கலைன்னா நம்ம பஸ் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆர் தான் வரணும். ஸோ இதுவுமே ராங்காக கொடுத்துருக்காங்க, இதுவுமே எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் சென்டென்ஸ் யூஸிங் அண்ட் ஆர் ஆர்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரீனோஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால், ரேனோஸ் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ இது வந்துட்டு ரேனோஸ் ஹவுஸை பற்றி தான் ரெண்டுமே சொல்லுது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரேனோஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு.
ஸோ இங்கே ஆண்டோ ஆரோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு லிங்க் எந்த லிங்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே திரும்ப வந்துட்டு அந்த சப்ஜெக்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம லிங்கர் யூஸ் பண்ணும்போது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரேனோஸ் ஹவுஸ் இஸ் ஸ்மால், ரேனோஸ் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல், ரெண்டுலேயும் எடுத்துருமே சப்ஜெக்ட் சேம் சப்ஜெக்ட் தான். ரேனோஸ் ஹவுசஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒன் டைம் ரேனோஸ் ஹவுசஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். ரேனோஸ் ஹவுசஸ் ஸ்மால், ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் போடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ரேனோஸ் ஹவுசஸ்னு போட தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம அந்த சப்ஜெக்ட் சேம் சப்ஜெக்ட் தான் நம்ம போடுறதுனால லிங்கர் யூஸ் பண்ணிக்கிறனால ஒரு டைம் போட்டவே போதும். ரேனோஸ் ஹவுசஸ்னால் ஸ்டார்டிங்கில் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அண்ட் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ரேனோஸ் ஹவுசஸ் ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல்னு போட்டால் போதும். அது மாதிரி தான் நெக்ஸ்ட் இதில் வரதில் நம்ம பண்ண போகிறோம். Do you like to have coffee? Do you like to have orange juice? அப்படின்னு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினாவே நம்ம என்ன யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ do you like to have coffee or orange juice அப்படின்னு எழுதியிருக்கோம். திரும்ப வந்துட்டு நம்ம சேம் இங்கே do you like to haveன்றது தான் திரும்ப இருக்குதா. ஸோ நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஒரு டைம் do you like to have அப்படின்னு போட்டால் போதும். do you like to have coffee or orange juice அப்படின்ற இந்த இதை மட்டும் எடுத்துலாம் போதும். நெக்ஸ்ட் சாரா இஸ் குட் அட் பிளேயிங் செஸ், சாரா இஸ் குட் அட் பிளேயிங் கேரம். ரெண்டுமே சாரா தான். ஸோ அண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஷீ இஸ் குட் அட் பிளேயிங் டூ திங்ஸாக அந்த பிளேயிங் செஸ் அண்ட் பிளேயிங் கேரம் அப்படின்னு போட்டு எழுதிருக்கோம். சாரா இஸ் குட் அட்னு ஒரு டைம் மென்ஷன் பண்ணால் போதும். சாரா இஸ் குட் அட் பிளேயிங் செஸ் அண்ட் பிளேயிங் கேரம் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் டூ யூ லைக் டு கலெக்ட் காயின்ஸ், டூ யூ லைக் டு கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினாவே என்னென்ன போடணும், நம்ம ஆர் தானே போடுவோம். ஸோ do you like to collect coins or stamps அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஓகே, do you like to collect coins or stamps? இல்லை நீங்கள் do you like to collect coins or collect stamps அப்படி கூட கேட்கலாம். ஸோ this questionனால நம்ம we are using or. Next the dog is small, the dog is brave. So here small and brave அப்படின்ட்டு எழுதணும். The dog is small and brave அப்படின்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா circle the correct word in the sentence. Kala and Nila are twin sisters. இங்கே என்ன வரும், and வரும். ஸோ and circle பண்ணிக்கலாம். Kala and Nila are twin sisters. Next, you have to wake up soon dash you will be late. நீங்கள் சீக்கிரமாக wake up ஆகலைன்னா என்ன ஆகும், you will be late. ஸோ என்ன வரும், or வரும். Or you will have to wake up soon or you will be late. Next, Varun likes banana and Varun likes banana dash he does not like pancake. இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது. ஒன்று வந்துட்டு வாட் ஹி லைக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வாட் ஹி டஸ் நாட் லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பட் யூஸ் பண்ணணும். வருண் லைக்ஸ் பனானா பட் ஹி டஸ் நாட் லைக் பைனாப்பிள். வருண் பனானா பிடிக்கும் ஆனால் அவனுக்கு பைனாப்பிள் பிடிக்காது. ஆனால் அப்படின்னா நம்ம என்ன வந்து பட், ஆனால் அப்படின்ற வேர்டுக்கு தான் பட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா do you want to watch a movie dash do you want to sleep அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஷின் பண்ணியிருக்காங்க. அப்படி கொஷின்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு மூவி வாட்ச் பண்ணுமா இல்லை ஸ்லீப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முல்லை கேன் சிங் டேஷ் யூ கேனாட் டான்ஸ். முல்லையால் பாட முடியும் ஆனால் டான்ஸ் ஆட முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்தவே என்னது பட்டா. Mulai can sing but she cannot dance. Next one என்னது, complete the sentence using same and but or connectors யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். Anna is afraid of dogs dash she likes cats. அங்கே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு afraid of dogs but she likes cats. ஸோ பட் தான் யூஸ் பண்ணுவோம் ஆப்போசிட்டாக இருக்கும்போது. The lion dash the tiger and or wild animals. ரெண்டுமே வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு பற்றியும் சேம் தான் சொல்கிறோம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ அண்ட் யூஸ் பண்ணுறோம். த லயன் அண்ட் த டைகர் ஆர் வைல்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி அண்ட் டேஷ் ஹெல்தி அப்படின்னா அண்ட் ஹெல்தி. ஃப்ரூட்ஸ் பற்றி தான் சொல்கிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி. நெக்ஸ்ட் டூ யூ லைக் டு ப்ளே டேஷ் டூ யூ லைக் டு ஸ்டடி இன் த ஈவினிங். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். டூ யூ லைக் டு ப்ளே ஆர் டூ யூ லைக் டு ஸ்டடி இன் த ஈவினிங் அப்படி கேட்குறோம். ஸோ ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. த சன் இஸ் ஹாட் டேஷ் த மூன் இஸ் கூல். ரெண்டுமே ஆப்போசிட். இட் இஸ் ஹாட், இட் இஸ் கூல். ஸோ பட் யூஸ் பண்ணுவோம். சன் இஸ் ஹாட் பட் த மூன் இஸ் கூல். Read the sentence correctly. இங்கேயுமே கனெக்டாக தான் இருக்குது. Arun went to the garden but saw many colorful flowers. Arun went to the garden and saw many colorful flowers. பட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா and யூஸ் பண்ணுறோம். Arun went to the garden and saw many colorful flowers. Next, Mary took an umbrella or it did not rain. Mary took an umbrella but it did not rain அப்படின்ட்டு வரணும். ஸோ அதுக்கு பதிலாக பட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சாம் பெயிண்டட் அ பிக்சர் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இட் வெரி மச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும், அண்ட் வரும். சாம் பெயிண்டட் அ பிக்சர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இட் வெரி மச். நெக்ஸ்ட் ஒன், டூ யூ வாண்ட் டு ட்ரா அ பிக்சர் அண்ட் டூ யூ வாண்ட் டு ரீட் அ புக் அப்படின்னு இருக்குது. அண்ட் இருக்குது கொஷனுக்கு என்ன யூஸ் பண்ணும், ஆர் தானே யூஸ் பண்ணும். ஸோ டூ யூ வாண்ட் டு ட்ரா அ பிக்சர் ஆர் டூ யூ வாண்ட் டு ரீட் அ புக் அப்படின்ட்டு ஆர் யூஸ் பண்ணி மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் மாலா ரேன் ஃபாஸ்ட் ஆர் ஷி டிட் நாட் வின் த ரேஸ். இதில் இருக்க மாலா ஃபாஸ்ட்டாக ஓடனா ஆனால் அவள் ரேஸை வின் பண்ணல. இங்கன்னா ஒரு ஆனனே என்ன ஒரு பட் வரும். ஸோ ஆப்போசிட் இருக்குது அப்படின்னா மாலா ரேன் ஃபாஸ்ட் பட் ஷீ டிட் நாட் வின் த ரேஸ் அப்படின்னு வரணும்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் அண்ட் ஆர் பட் சேம் தான் கொடுத்துருக்காங்க. டக் டேஷ் ஹர் டக்லிங் லிவ்ட் இன் அ பாண்ட்னா டக் அண்ட் ஹர் டக்லிங் லிவ்ட் இன் அ பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு நமக்கு என்ன வரும், அண்ட் வரும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஸோ த டக் told the ducklings not to go out. Dash they went out to play. And duck என்ன சொன்னாங்களா டக்லிங்ஸ் கிட்ட, வெளியே போகாதீங்க, டோன்ட் கோ அவுட் டு ப்ளே அப்படின்ட்டு இருக்கு. ஆனாலும் தே வெண்ட் அவுட் டு ப்ளே, ஆனாலும் வெளியே போனாங்களா. ஸோ ஆனால் அப்படி வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், பட் யூஸ் பண்ணுவோமா. ஸோ செகண்ட் ஒனுக்கு செகண்ட் பிளாங்க்குக்கு பட் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இட் பிகேம் டார்க் டேஷ் தே டிட் நாட் ரிட்டர்ன் ஹோம். இருட்டாயிடுச்சு ஆனாலும் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை. ஸோ பட் வரும். இட் பிகேம் டார்க் பட் தே டிட் நாட் ரிட்டர்ன் ஹோம். த டக் சர்ச்டு ஃபார் த டக்லிங்ஸ் ஆன் த லேண்ட் டேஷ் இன் த பாண்ட். லேண்ட்லேயும் பார்த்தாங்க பாண்ட்லேயும் பார்த்தாங்க. ஸோ அண்ட் வரும். த டக் சர்ச் த டக்லிங்ஸ் ஆன் த லேண்ட் அண்ட் த பாண்ட். தே கேம் ஹோம் சேஃப்லி டேஷ் த மதர் டக் வாஸ் ஹாப்பி. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் the mother duck was happy. So they came home and safely and the mother duck was happy. Next my journal கொடுத்துருக்காங்க, my autobiography. ஸோ இங்கே வந்துட்டு மை நேம் இஸ் அப்படின்ற இடத்துல உங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கலாம். யோர் நேம் இஸ் போட்டு இங்கே விஜய்னு எழுதியிருக்கோம். மை நேம் இஸ் விஜய், ஐ எம் அ பாய். நீங்கள் வந்துட்டு பாய் ஆர் கேர்ள் டிக் பண்ணிக்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மை ஃபாதர்ஸ் நேம் இஸ், யோர் ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க, உங்கள் மதர் நேம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மை ஃபாதர் இஸ்ன்ட்டு உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன் எழுதுகிறோம். மை மதர் இஸ்ன்றதுக்கு மதர் ஆக்குபேஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் டேஷ் பிரதர்ஸ் அண்ட் டேஷ் சிஸ்டர். உங்களுக்கு எவ்வளோ சிஸ்டர்ஸ், எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் அப்படி யாராவது இல்லை அப்படின்னா நோ பிரதர் ஆர் நோ சிஸ்டர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ ஆம் ஸ்டடிங் இன் கிளாஸ் 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நேம் ஆஃப் மை ஸ்கூல் இஸ், உங்கள் ஸ்கூல் நேம் வந்துட்டு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு எம்எஸ்ஆர்வி நேஷனல் ஸ்கூல் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ஸ்கூல் நேம் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ லிவ்ன்ட்டு நீங்கள் எந்த இடத்துல லிவ் பண்ணுறீங்க, உங்களோட சிட்டி நேம் டவுன் நேம் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஐ லிவ் இன் யுவர் பிளேஸ் எழுதிக்கலாம். நீங்கள் இது எழுதிட்டு உங்கள் ஆட்டோபயோகிராஃபியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெசனுக்கான 6 லெசனுக்கான ஆன்சர்ஸ் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல் அப்படின்னா நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கான வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். Okay students, thank you for watching. Bye.